சிப்பிக் காளானை பண்ணை கழிவுகளான நெல் மற்றும் கோதுமை வைக்கோல் போன்றவைகளில் எளிதாக வளர்க்கலாம். சிப்பிக் காளான் குடில் தென்னங்கீத்து வேய்ந்த குடிலை காளான் சாகுபடி செய்ய பயன்படுத்தலாம். காளான் தோன்றும் அறையில் 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காற்றின் ஈரப்பதம் 85% மேலும் இருக்க வேண்டும். சிப்பிக் காளான் வளர்க்க பாலித்தீன் பைகளில் உருளை படுக்கைகள் தயாரிக்க வேண்டும். நன்கு உலர்ந்த வைக்கோலை 5 சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் 4 முதல் 5 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த வைக்கோல் துண்டுகளை சுமார் 1 மணி நேரம் 80 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் தண்ணீரில் அமிழ்ந்திருக்குமாறு செய்ய வேண்டும். பதப்படுத்திய வைக்கோல் துண்டுகளை காற்றோட்டமுள்ள ஒரு அறையில் சுத்தமான சாக்குப்படுதா ஒன்றின் மேல் பரப்பி ஈரப்பதம் சுமார் 65% இருக்கும்படி உலர்த்த வேண்டும். சுமார் 60க்கு 30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் 80 கேஜ் பருமன் அடுக்குமுறையில் வித்திட்டு உருளை படுக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு காளான் வித்து புட்டியை பயன்படுத்தி 2 படுக்கைகள் வரை தயாரிக்கலாம். முதலில் பாலித்தீன் பையின் அடிப்பகுதியை சணல் நூலால் கட்டி பையை திறந்து பதப்படுத்திய வைக்கோல் துண்டுகளை சுமார் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நிரப்ப வேண்டும். அதன் மேற்பரப்பு முழுவதும் சுமார் 25 கிராம் அளவிற்கு காளான் வித்துக்களை தூவ வேண்டும். மீண்டும் அதன் மேல் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு வைக்கோல் துண்டுகளை 2வது அடுக்காக நிரப்பி அதன் மேற்பகுதியில் 25 கிராம் அளவிற்கு வித்துக்களை தூவ வேண்டும். இதேபோல் 3வது மற்றும் 4வது அடுக்குகளை தயார் செய்ய வேண்டும். முடிவாக 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு 5வது அடுக்காக வைக்கோல் துண்டுகளை பரப்பி பின் பையின் வாய்ப்பகுதியை சணல் நூலால் கட்ட வேண்டும். ஒவ்வொரு முறை வைக்கோல் நிரப்பும் போதும் பையினை நன்றாக குலுக்கிவிட வேண்டும். பின் 10 முதல் 15 துளைகளை இட வேண்டும். தயாரித்த உருளை படுக்கைகளை பூசண இழை பரவும் அறையில் பல அடுக்குகளாக தொங்கவிட வேண்டும். படுக்கை முழுவதும் பூசண இழைகள் முழுமையாக பரவ சுமார் 15 முதல் 20 நாட்களாகும். காளான் பூசணம் முழுமையாக பரவிய பின் 3-4 நாட்களில் காளான் மொட்டுக்கள் படுக்கையின் மேற்பரப்பில் தோன்றும். முதல் அறுவடை முடிந்த பின் காளான் படுக்கைகளை கத்தியினால் கிழித்துவிட்டு தண்ணீர் தெளிப்பதால் 2வது